இத்தனை வருஷமா பயங்கர எதிர் கட்சியா இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி சேர்றதுங்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டிவி சேனல் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே தன்னோட டிஆர்பி ஏத்தணுங்கிறதுக்காக 2 நாளா அந்த கண்டென்ட்டை வச்சு கேம் ஆடிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது முற்றிலும் சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுல சின்ன சின்ன டிவியில பேசுறீங்க அதோட தொண்டர்கள் எம்எல்ஏ எல்லாம் அவர் மாதிரி தான் சாத்தியம் இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே நமக்கு நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு டாக்கு இவர் என்ன சொன்னார்னா, நான் 6 மாதத்துக்கு எதுவுமே தலையிட மாட்டேன் அப்படின்னு எம்கே ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இது இத்தனை நாளாக தொடர்ந்து அந்த மகளிர் தொகையும் அதை இன்னொன்னும் தொடர்ந்து பண்ணணும், புது கட்சிக்கு என்னோட ஆதரவு அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது மீதி வர நியூஸ்லாம் பொய்யோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை அப்படி 2 பேரும் சேர்ந்தாலுமே இவங்க 2 பேரும் இவ்வளோ நாளாக இருந்து சேர்ந்துருக்காங்கன்னா, இவங்க இப்போ 50 வருஷம் 70 வருஷமா இருந்த கட்சி இப்படி சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கங்க. இவங்களுக்கு தான் நம்ம மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருந்திருக்கோம். இவங்களுக்கு மொத்தத்தில் பதவி ஆசை தான் ஒழிய இன்னொருத்த வந்ததும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா தனித்தனியாக இருந்தால் ஒன்று சேர்றாங்கன்னா இவங்களுக்கு பதவி மேலே எவ்வளோ ஆசை இருக்கணும், மொத்தத்தில் நாமளே தான் ஆண்டுகிட்டு இருக்கணும், இன்னொருத்தங்களுக்கு நம்ம வழி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வராங்க. இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரீஎலெக்ஷன் வந்தாலுமே விசிலுக்கே தான் ஓட்டு போட வச்சு புது ஆளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது முற்றிலும் தவறானது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஆளுநரிடம் போய் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறேன்னு கேட்டாலுமே தாவேக்கா அதுக்கு தகுந்த பதிலடியாக அவங்க அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்னவோ, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 100 எம்எல்ஏக்களும் ஒருவேளை அப்படி நடந்தால் ராஜினாமா பண்ணுவோம், ரீஎலெக்ஷனுக்கு கேட்போம் அப்படிங்கிற லெவல்லாம் ஒரு டைம் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. அப்படி போகவும் வாய்ப்பு இருக்குது. வந்து 3வது இடத்துல இருக்கிற எடப்பாடி சிஎம் ஆவான்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஆர்பிக்காக தான் சொல்றாங்களே ஒழிய அவங்க அஃபீஷியலா யாருமே சொல்ல கிடையாது. ஒரு 2-3 எம்எல்ஏ, அவரும் ஒரு 40-50 எம்எல்ஏ வச்சுக்கிறாரு, இவங்களும் ஒரு 40-50 எம்எல்ஏ வச்சுக்கிறாங்க. ஒரு 4 எம்எல்ஏ கூட இந்த பத்தி யாருமே வாய் திறக்கலையே. சும்மா இந்த சேனல்ஸ் மட்டும்தான் போடுறாங்களா ஒழிய எம்எல்ஏக்கள் யாருமே சொல்லலை இது வரைக்குமே. ஓகேங்களா? அதனால நம்ம அதை நம்ப வேணாம். அப்படி ஒரு ஆட்சி அமையாதுன்னு 100% வாய்ப்பு இருக்கு. அப்படி அமைஞ்சிட்டாலுமே மறுபடியும் ரீஎலெக்ஷன் எப்படி போனாலுமே மறுபடியும் விஜய்க்கு தான் மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. அது விஜய்க்கு இன்னும் தான் ப்ளஸ். ஓகேங்களா? அப்படி அமைய வாய்ப்பு இல்லை என்னோட கருத்துப்படி.